இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய விஜயநகர் மற்றும் பாமினி அரசுகள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் இருக்கக்கூடிய இந்த விஜயநகர அரசு மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். பாமினி அரசு வந்து இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? விஜயநகர அரசு மட்டும் பார்ப்போம். விஜயநகரம்னா ஒன்றும் இல்லை, வெற்றி நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? விஜயநகரம்னா என்னது? வெற்றி நகரம். ஓகேங்களா? அதாவது இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகமது பின் துக்ளக் நம்ம பார்த்துருப்போம். இதில்னா டெல்லி சுல்தான்ஸில் வந்து முகமது பின் துக்ளக் வந்து பார்த்துருப்போம். ஏன்னா முகமது பின் துக்ளக் என்ன பண்ணாருன்னா, டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு, அதாவது தௌலதாபாத்துக்கு தலைநகரத்தை மாற்றிருப்பார். திரும்ப தௌலதாபாத்துலேருந்து திரும்ப டெல்லிக்கு வந்து பார்த்தோம்னா தலைநகரத்தை மாற்றிருப்பார். அந்த டைமில் நிறைய அரசுகள்லாம் பிரிஞ்சு போணுச்சு அப்படின்னு பார்த்தோம். அப்படி பிரிஞ்சு போன ஒரு அரசு தான் ரெண்டு அரசு பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து விஜயநகரம், இன்னொன்று குல்பர்கான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பாமினி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு அரசும் ஒரு தனி டைனாசிட்டியாகவே ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படி பிரிஞ்சு போனது ஞாபகம் இருக்கா இல்லையா? முகமது பின் துக்ளக்கோட டைமில் நிறைய அரசுகள் பிரிஞ்சு போணுச்சுன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதில் ஒரு ரெண்டு அரசு வந்து பார்த்தோம்னா பிரிஞ்சு போனது இல்லாமல் இப்போ ஒரு பெரிய டைனாசிட்டியே உருவாயிடுச்சு. விஜயநகர பேரரசு மற்றும் பாமினி அரசுன்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா குல்பர்கான் கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது பாமினி அரசு அப்படின்றது மகாராஷ்டிராவில் முழுவதுலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகத்தோட சில பகுதிகளையும் வந்துச்சு பாமினி அரசு. ஓகேங்களா? பாமினினா ஒன்றும் இல்லை, அந்த தௌலதாபாத் தான். தேவகிரி முன்னாடி பார்த்தோம்ல, அதுதான் பாமினி அரசு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட எத்தனை அரசர்களால் ஆளப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 அரசர்களால் ஆளப்பட்டது. மொத்தம் 180 வருஷம். 18 அரசர்களால் ஆளப்பட்டது தான் பாமினி அரசு. மொத்தமாக எத்தனை வருஷம் கேட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 180 ஆண்டுகள் ஆளப்பட்டது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தொடக்கத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பாமினி அரசு இருக்குல்ல, தொடக்கத்தில் பிஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா, பீடார் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 அரசாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 சுல்தான்களாக தனியாக பிரிஞ்சிருச்சு ஸ்டார்டிங்கில். ஓகேங்களா? விஜயநகர அரசு அப்படின்றது ஒரு 200 ஆண்டுகள் இருந்துச்சு. புரியுதா? பாமினி வந்து 180 வருஷம், விஜயநகரம் அப்படின்றது என்னது ஒரு 200 வருஷம் வந்து இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து விஜயநகரத்தோட அந்த செல்வமும் வளமும் அவ்வரசுக்கு எதிராக தக்கான முஸ்லீம் அரசுகளை ஒருங்கிணைத்தது. அதாவது பாமினி அரசு வந்து 5ஆ பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோம்ல ஸ்டார்டிங்கில், அந்த 5 பேரும் ஒன்று சேர்றாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயநகரத்தை போட்டு தள்ளுறதுக்கு. ஏன்னா விஜயநகரத்தில் வந்து பார்த்தோம்னா செல்வம் வளம்லாம் வந்து பார்த்தோம்னா நிறைய இருக்குது. ஸோ அப்படின்றதுனால இந்த சுல்தான்கள் 5 சுல்தான்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று சேர்ந்து விஜயநகரத்தை போய் அடிக்க போகிறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 1565 தலைக்கோட்டை போர். தலைக்கோட்டை போரில் விஜயநகர அரசை நசுக்குவதில் இந்த அரசுகள் வந்து என்னாச்சு, வெற்றியை பெற்றாங்க. 5 அரசுகளும் ஒன்று சேர்ந்து விஜயநகரத்தை அடிச்சா என்ன, விஜயநகரம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி தலைக்கோட்டை போரில் விஜயநகரத்தை வந்து அடிச்சிருப்பாங்க. 1565 தலைக்கோட்டை போர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேட்பாங்கப்பா. ஓகேங்களா? உங்கள் எஸ்ஐ கொஸ்டின் நினைக்கிறேன். தலைக்கோட்டை போர் கேட்டிருந்தாங்க. இதுக்கு இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க. தலைக்கோட்டை போருக்கு வந்து ராட்சச தங்கடி போர் அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க எங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் மெயின்ஸில் கூட கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன். அதனால் இம்பார்ட்டன்ட் இது. ஓகேங்களா? அடுத்து விஜயநகர பேரரசு எப்படி நிறுவனாங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? விஜயநகர பேரரசு அப்படின்னா வெற்றியின் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெற்றியின் நகரம் என அழைக்கப்படக்கூடிய இந்த விஜயநகரத்தை ஹரிஹரர் மற்றும் புக்கர்னு 2 பேர் நிறுவனாங்க. ஹரிஹரர், புக்கர் ஆகிய 2 சகோதரர்களால் கர்நாடகத்தோட தென்பகுதியில் நிறுவப்பட்டது. பாமினின்றது மகாராஷ்டிரா, விஜயநகரம் அப்படின்றது கர்நாடகாவோட ஒரு தென்பகுதி. யார் நிறுவனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிஹரர் மற்றும் புக்கர். இந்த ஹரிஹரர் புக்கர் எங்க வேலை பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா துக்ளக் அரசர்கள்ட்ட தான் பணி செய்து இருந்தாங்க. முன்னாடி பார்த்தோம்னா கியாசுதீன் துக்ளக், முகமது பின் துக்ளக் அவங்கள்ட்ட வேலை பார்த்தவங்க. ஓகேங்களா? இவர்களை சிருங்கேரி சைவ மடத்தோட தலைவர் யார் அப்படின்னா வித்யாரண்யர். இந்த வித்யாரண்யர் அப்படின்றது அவர் கூப்பிட்றாரு, நீங்க அங்கே போய் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி யார், வித்யாரண்யர் கூப்பிட்றாரு. இந்த வித்யாரண்யர் யார் அப்படின்னா சிருங்கேரி சைவ மடத்தோட தலைவர். இவர் வந்து இந்த மாதிரி நீங்கள் துக்ளக்லாம் வேலை பார்த்தது போதும், கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. எப்படி கூப்பிட்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்களோட ஆதிக்கத்திலேருந்து மீட்குமாறு வந்து ஒரு அறிவுறுத்தல் வந்து ஒரு வாய்மொழி வரலாற்று மரபு கூறுகிறது. அதான் முஸ்லீமோட ஆதிக்கத்தில் இருக்கு நாடு, ஸோ அதை நம்ம மீட்டெடுக்கணும், அதனால் நீங்கள் 2 பேர் வாங்க அப்படின்னு சொல்லி இவர் கூப்பிட்றாரு. ஓகேங்களா? இந்த புதிய அரசு இவர்களது ஆன்மீக உருவான வித்யாரண்யருக்கு மதிப்பளிக்கும் விதத்தில் வித்யாநகர் அப்படின்னு வந்து அழைச்சாங்க. விஜயநகர பேரரசை. ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் எப்படி கூப்பிட்டாங்க, வித்யாநகர்
அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் விஜயநகர் என அழைக்கப்பட்டது. வித்யாநகர்னு சொன்னாங்க முதல்ல, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, விஜயநகர் அப்படின்னு சொல்றாங்க. கேட்டீங்களா? இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா சங்கம மரபு, சாளுவ மரபு, துளுவ மரபு, ஆரவீடு மரபு அப்படின்னு ஒரு 4 மரபு இருக்குப்பா. 4மே இம்பார்ட்டன்ட். 4மே என்ன அப்படின்னா ஏரோட படிக்கணும். ஓகேங்களா? முன்னாடியே பார்த்துருப்போம். சங்கம மரபு 1336 கொடுத்துருக்காங்களே. ஆக்சுவலாக 1335 மதுரை தனி சுல்தானா உருவெடுக்கும். 1336 தௌலதாபாத், அதாவது தேவகிரி, அதுதான் மாமினி சுல்தான் இங்கே. அதனால தான் 1336. ரைட்டா? இப்போ சங்கம மரபு, சாளுவ மரபு, துளுவ மரபு, ஆரவீடு மரபு, இந்த 4 மரபு இம்பார்ட்டன்ட். கேட்பாங்க கொஸ்டின். ஃபர்ஸ்ட் என்ன மரபு பார்க்கலாம்னு பார்த்தா சங்கம மரபு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன மரபு அப்படின்னா சங்கம மரபு. விஜயநகர அரசர்கள், பாமினி சுல்தான்கள், ஒடிசாவை சேர்ந்த அரசர்களிடையே மோதல்கள் ஏற்படுவதாக கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கிடையே செழிப்பான பகுதியும் கிருஷ்ணா கோதாவரி நதிகளுக்கிடையே கலிமுக பகுதியுமே காரணமாக இருந்துச்சு. அதாவது விஜயநகர அரசருக்கும் பாமினி அரசருக்கும் இடைக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா துங்கபத்ரா நதிக்கு இடைப்பட்ட இந்த செழிப்பான பகுதியும் கிருஷ்ணா கோதாவரி நதிக்கு இடைப்பட்ட அந்த கலிமுக பகுதியுமே காரணமாக இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சங்கம மரபை சேர்ந்த 2 அரசர்கள் யார் அப்படின்னா, முதல் 2 சகோதரர்கள் சொல்றாங்க, அரிகரன் மற்றும் புக்கர். ஓகேங்களா? ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. பாமினி அரசை கம்பேர் பண்ணும்போது விஜயநகர பேரரசு அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. யார் காரணம் அப்படின்னா அந்த அரிகரன் மற்றும் புக்கர் தான் காரணமாக இருந்திருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது இல்லாமல் இந்த விஜயநகர அரசர் உருவானதுக்கு அப்புறம் தான் என்ன உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமினி அரசே உருவாயிருக்கு. ஓகேங்களா? விஜயநகர அரசு உருவாகி ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாமினி அரசு அப்படின்றது உருவாயிருக்கும். ஓகேங்களா? அதாவது 1336 தான் விஜயநகர பேரரசு. ஓகேங்களா? பாமினி வந்து 46 47 நினைக்கிறேன், சம்திங் பார்ப்போம். ஓகேங்களா? இங்கே மேலே கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். மேலே 1336 போட்டிருக்கலாம். இது வந்து விஜயநகர பேரரசு. பாமினி வந்து 46 நினைக்கிறேன், 46 47 பார்ப்போம் என்னன்னு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு முதலாம் புக்கருடைய மகன் யார் அப்படின்னா குமாரகம்மனா. ஓகேங்களா? இந்த குமாரகம்மனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மதுரையில் ஒரு சுல்தான் அரசு உருவானிச்சுல 1335, அந்த சுல்தானுக்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு அங்கே வந்து ஒரு நாயக்க அரசை நிறுவுவதில் வெற்றி பெற்றிருக்காரு. மதுரையில் சுல்தான் அரசை கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நாயக்க அரசரை வந்து உள்ள கொண்டு வந்திருக்காரு. ஓகேங்களா? குமாரகம்மனோட மனைவி யார் அப்படின்னா கங்காதேவி. இந்த கங்காதேவி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மதுரா விஜயம் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த நூலில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர பேரரசால் மதுரை கைப்பற்றதை தெளிவாக விளக்குகிறது. எப்படி மதுரை வந்து ஜெயிச்சாங்க அப்படின்றத எப்படி சொல்றாங்க தெளிவாக அந்த நூலில் வந்து சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா குமாரகம்மனா, கங்கா விஜயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலில். ஓகேங்களா? புரிஞ்சதா? அப்போ சங்கம மரபு நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, எப்படி வந்து வீழ்ந்துச்சு அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? புக்கர் இறந்துறாருப்பா ஒரு காலகட்டத்தில். என்ன பண்ணாரு புக்கர்? இயற்கை எழுதினதுக்கப்புறம் 2ஆம் அரிகரர் வந்து வராரு. ஓகேங்களா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்ம இம்பார்ட்டன்ட் சொல்றது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த இடம்பா 2ஆம் தேவராயர் சங்கம வம்சத்தோட ஒரு தலை சிறந்த அரசர். இது இந்த பாயிண்ட் கேட்பாங்க. சங்கம அரசரோட ஒரு தலை சிறந்த அரசர் யார் அப்படிங்கிறாங்கன்னா 2ஆம் தேவராயர். சரிங்களா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சாளுவ வம்சத்தோட தோற்றம். ஓகேங்களா? அப்ப சாளுவ வம்சத்தை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா சாளுவ நரசிம்மர். சாளுவ நரசிம்மர் என்ன பண்றாரு, சாளுவ வம்சத்தை தொடங்கி வைக்கிறார். ஓகேங்களா? சங்கம வம்சத்தோட கடைசி அரசர் யார் அப்படின்னா 2ஆம் விருபாக்சி ராயரை கொலை செய்துவிட்டு தம்மையே பேரரசாக அறிவித்துக் கொண்டார். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சங்கம வம்சத்தோட கடைசி அரசர் யார் அப்படின்னா 2ஆம் விருபாக்சி ராயர். ஓகேங்களா? அப்ப சாளுவ வம்சத்தை தொடங்கி வைத்தது யார் அப்படின்னா யாரு, இப்பதான் சொன்னேன். சாளுவ வம்சத்தை தொடங்கி வைத்தது யார் அப்படின்னா இங்க பார்த்துருப்பீங்க நரசிம்மர், சாளுவ நரசிம்மர். ஓகேங்களா? அடுத்து இதுக்கப்புறம் சாளுவ வம்சம் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நரச நாயக்கர். ஓகேங்களா? நரச நாயக்கர் வந்து அரியணையை கைப்பற்றி துளு வம்சத்தை ஸ்டார்ட் பண்றாரு. இதுவும் இம்பார்ட்டன்ட். துளு வம்சத்தை தொடங்கினது இந்த வம்சம் ஒன்றும் இல்லை, யாரு தொடங்கினது, யாரு கடைசி அரசர்
அதுல யார் தலை சிறந்த அரசர், அவங்க என்ன பண்ணாங்க, ஏதாச்சும் புக் எழுதிருக்காங்களா, அது மட்டும் பார்த்தா போதும், வேற எதுவுமே வேணாம். ஓகேங்களா. அடுத்த துளுவ வம்சத்தை ஸ்டார்ட் பண்றது யாரு, நரச நாயக்கர் வந்து துளுவ வம்சத்தை ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேங்களா. துளுவ வம்சத்துல மிக சிறந்த அரசர் தான் கிருஷ்ணதேவராயர். ஓகேங்களா. துளுவ வம்ச அரசர்களை மிகவும் போற்றுதலுக்குரியவர் யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். ஓகேங்களா. அப்படின்றப்ப இந்த கிருஷ்ணதேவராயர் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தாகும். ஏன்னா இவர் தான் நிறைய பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு முக்கியமான அரசர் அப்படின்றதுனால இவர் பண்ணதை மட்டும் பார்த்துக்குவோம். சிறந்த கட்டட வல்லுனர். ஓகேங்களா. என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கிருஷ்ணதேவராயர் தலைநகரான அம்பி, விஜயநகர பேரரசோட தலைநகர் என்ன அப்படின்னா அம்பி. ஓகேங்களா. அந்த அம்பியில கிருஷ்ணசாமி கோயில், அசாரா ராமசாமி கோயில், விட்டலசாமி கோவில் போன்ற புகழ்பெற்ற கோவில கட்டுறாரு. யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் கட்டுறாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோபுரங்களை கட்டுறாருப்பா இவர். கோயிலோட நுழைவாயில்கள் வந்து பார்த்தோம்னா கோபுரங்கள் நிறுவுறாரு. அதுக்கு வந்து இப்போ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராய கோபுரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிடுங்க, இது இம்பார்ட்டன்ட். ராய கோபுரம். அடுத்து தெனாலிராமன். ஓகேங்களா. தெனாலி ராமகிருஷ்ணன், அதாவது தெனாலிராமன் யாரோட அவையில் இருந்தாங்க அப்படின்னா கிருஷ்ணதேவராயரோட அவையில அஷ்டதிக்கஜங்கள் அப்படின்னா 8 இலக்கிய மேதைகள் இருப்பாங்க. அஷ்டதிக்கஜம்னா என்னது, 8 பேர் இருக்கக்கூடிய ஒரு அவையை சொல்றாங்க. அதுல ஒரு ஆள் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தெனாலிராமன். இன்னொருத்தர் யார் அப்படின்னா அல்லசாணி பெத்தண்ணா. இவங்களும் இம்பார்ட்டன்ட். இந்த அல்லசாணி பெத்தண்ணா அப்படின்னு சொல்லக்கூடியவரும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அதாவது கிருஷ்ணதேவரோட கலை இலக்கியத்தை ஆதரித்தார். அஷ்டதிக் கஜங்கள் என்று அறியப்பட்ட 8 இலக்கிய மேதைகள் அவரோட அவையை வந்து அலங்கரித்தாங்க. அதில் 2 பேரும் இம்பார்ட்டன்ட். அல்லசாணி பெத்தண்ணா ஒன்று, இன்னொன்று வந்து தெனாலிராமன். ஓகேங்களா. அப்போ தலைக்கோட்டை போர் அடுத்து நெக்ஸ்ட் வந்தாச்சு. தலைக்கோட்டை போர். தலைக்கோட்டை போர் எப்போ பார்த்தோம், 1565 பார்த்துருப்போம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் கிருஷ்ணதேவராயருக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொறுப்புக்கு வந்து வருவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது யார் அப்படின்னா சதாசிவராயர். அதாவது சதாசிவராயர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மன்னர். இவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா குறைந்த வயது தான் ஆகுது. ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா பகர ஆளுநராக இருந்த ராமராயர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா திறமை மிக்க தளபதியாக இருந்திருக்காரு. இது இல்லாமல் அவர் பேரில் இவர் நாட்டாட்சி பண்ணுறாரு. ஓகேங்களா. சதாசிவராயர் பேரில் இவர் வந்து ஆட்சி பண்றாரு. ஓகேங்களா. ராமராயர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு உண்மையான அரசராக வந்து ஆட்சி புரிகிறார். ஓகேங்களா. இந்த டைம்ல தான் என்ன அப்படின்னா விஜயநகருக்கு எதிராக பாமினி அரசு வந்து பார்த்தோம்னா தலைக்கோட்டை போர்ல வந்து உள்ள வராங்க. இப்போ விஜயநகருக்கு எதிராக போர் புரிவதற்கான தக்கான சுல்தான் அரசுகள்லாம் பாமினி ஒன்றும் இல்லை. ஓகேங்களா. தக்கான சுல்தான்கள் ஓர் அணியில் திரண்டன அப்படின்னா தக்கான சுல்தான்கள் யார் அப்படின்னா பாமினி அரசு தான்ப்பா. 1565 தலைக்கோட்டை அப்படின்ற இடத்துல விஜயநகர படைகளை எதிர்கொண்டன. அதான் ராட்சச தங்கடின்னு சொல்லுவாங்க. தலைக்கோட்டை போற என்ன சொல்லுவாங்க, ராட்சச தங்கடின்னு சொல்லுவாங்க. என்கறியப்பட்ட இந்த போர்ல விஜயநகரம் தோத்துருப்பாங்க, பாமினி ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா 5 அரசுகள் சேர்ந்து அடிக்கிறாங்க. அப்படின்றப்ப விஜயநகரம் என்ன பண்ணிருப்பாங்க, தோத்துருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த சொன்னது ஹம்பியில வந்து விருப்பாக்சா கோயில் யார் கட்டினது, கிருஷ்ணதேவராயர் கட்டினது. ஓகேங்களா. கிழக்கு கர்நாடகத்துல துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் தற்போது ஹம்பி என அழைக்கப்படுகிறது. இப்ப எப்படி கூப்பிடுறாங்களா விஜயநகரத்தை, ஹம்பின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஹம்பி சீர்குலைந்த இடிபாடுகளோடு காணப்படுகிறது. யுனெஸ்கோ ஹம்பியை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாரம்பரிய சின்னமா அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆரவீடு மரபு. ராமராயர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டார். ராமராயர் யாருன்னு தெரியும், சதாசிவராயரோட பகர ஆளுநராக இருந்தவர். ராமராயரை தலைக்கோட்டை போர்ல கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது பாருங்க. அவரோட சகோதரர் யார் அப்படின்னா திருமலை தேவராயர். இல்லைங்களா. அந்த திருமலை தேவராயர் சதாசிவராயரோட தப்பிச்சுறாரு. புரியுதுங்களா. ராமராயரோட தம்பி என்ன பண்றாரு, மன்னரை கூப்பிட்டு தப்பிச்சுறாரு. மன்னர் யாரு, மன்னர் சதாசிவராயர் தான் மன்னர். ஸோ அவரை கூப்பிட்டு தப்பிச்சுட்டு திருமலை தேவராயர் விலை மதிக்க முடியாத செல்வங்களோடு சந்திரகிரி அடைகிறார். ஓகேங்களா. சந்திரகிரியை அடைஞ்சு ஆரவீடு வம்சத்தை ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேங்களா. ஆரவீடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கினார். ஆரவீடு வம்சத்தார் பெனுகொண்டாவில் புதிய தலைநகரை உருவாக்குறாங்க. பெனுகொண்டாவில் புதிய தலைநகரை உருவாக்கி பேரரசை சிறிது காலம் நல்ல நிலையில் வைத்திருந்தார். பிஜப்பூர் கோல்கொண்டா சுல்தான்களின் சூழ்ச்சி காலம் விஜயநகர அரசு 1647 இறுதியாக வீழ்ச்சி விட்டுறது.
என்னதான் 1565 தலைக்கோட்டை போரில் தோத்தாலும் கொஞ்ச நாள் இருந்திருக்கு. ஆரைடு வம்சம் ஒன்று இருந்திருக்குல்ல. ஸோ அவங்க வந்து 1646 விஜயநகர பேச அப்படின்றதே ஒன்று இல்லாமல் போயிடுச்சு. புரியுதுங்களா? ஃபுல்லாக இதாகிடுச்சு. சார் அவங்களோட நிர்வாகம் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். விஜயநகர நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசர் தான்ப்பா எல்லாமே. அரசர் தான் எல்லாமே. அரசரோட பதவி அப்படின்றது நெக்ஸ்ட் அவங்க பையனுக்கு தான் வரும். பரம்பரையானது தான். ஓகேங்களா? அதெல்லாம் எதுவும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. வேற என்ன இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்குவோம். ஓகேங்களா? வயசுல கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தாங்க அப்படின்னா, சின்னவங்களா இருந்தாங்கன்னா பகர ஆளுநர் வந்து நியமிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம அந்த இதிலே பார்த்துருப்போம். சதாசிவராயர் வந்து சின்ன வயசா இருப்பாரு. அதனால யார் வருவா உள்ள? ராமராயர் வந்து உள்ள வருவார். ஸோ அதெல்லாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் நமக்கு உள்ள ஸ்டோரி இப்படி தெரிஞ்சிருக்கும். அரசு அமைப்பு பொறுத்தளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல மாநிலம், நாடு வந்து மாவட்டம், ஸ்தலங்கள்லாம் வட்டம், கிராமம் தான் எல்லா இடத்துக்குமே வந்து என்னது சின்னது தான். ஓகேங்களா? ஒவ்வொரு மண்டலத்தையும் மண்டலேஸ்வரம் அப்படின்ற ஆளுநரோட கீழே இருந்திருக்கும். கிராமம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தோட ஒரு சிறிய அழகாவே இருந்திருக்கு எல்லா இடத்துலையும். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, கிராமம் தொடர்பான விடயங்களை கவுடா கிராம தலைவர் நிர்வகித்தார். கவுடானா ஏன்னா கிராம தலைவர். ஓகேங்களா? கிராமத்துக்கு ஹெட் அவர் தான். அடுத்து வந்து வேற என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்ப்போம்ப்பா, வேற எதுவும் வேணாம். ஓகேங்களா? விஜயநகர படையில வந்து பார்த்தோம் அப்படின்னா, வெடிமருந்து ஆயுதங்களும் குதிரை படைகளும் ஒருங்கிணைக்கப்பட்டதால் இப்படை இந்தியாவில் அதிகம் அச்சுறுத்தக்கூட படையா இருந்துச்சு. ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? வெடிமருந்துகளை பயன்படுத்தியிருப்பாங்கப்பா. ராணுவம் நவீனமயமாக்கப்பட்டதால விஜயநகர படைகள் வந்து என்னது வெடிமருந்து ஆயுதங்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட் இடத்துல. விஜயநகர பேரரசோட அந்த வராகன்னு சொல்லுவாங்க இவங்களோட தங்க நாணயத்தை. அதிக அளவிலான தங்க நாணயங்கள் வெளியிட்டன. அந்த தங்க நாணயத்துக்கு பேர் என்ன அப்படின்னா வராகன். ஓகேங்களா? வராகன் அப்படின்னா அது பின்னால் என்ன சொன்னா பக்கோடான்னு சொல்லியிருப்பாங்க. வராகன் தானா உண்மையான பேர். ஓகேங்களா? அடுத்து இவங்களோட வேளாண்மை அப்படின்னு பார்த்தோம்னா, போர்த்துகீசிய கட்டுமான கலைஞர்களின் உதவியுடன் மிக பெரும் ஏரி கட்டப்பட்டதாக பாரசீக பயணியான அப்துல் ரசாக் குறிப்பிட்டிருக்காரு. இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதாவது போர்த்துகீசிய கட்டுமான கலைஞரோட உதவியோட ஒரு ஏரி கட்டியிருக்காங்க அப்படின்னு யார் சொன்னது? பாரசீக பயணி அப்துல் ரசாக் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்றேன், கொஸ்டின் மட்டும் நோட் பண்ணிங்க, வேற எதுவும் வேணாம். ஓகேங்களா? அடுத்து அப்துல் ரசாக் இன்னொரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, தனித்தனியா கில்டு இருந்திருக்கான். ஒவ்வொரு கைவினை கலைஞர்களையும் வர்த்தகர்களையும் தனித்தனியான கில்டு இருந்ததா சொல்றாங்க. ஓகேங்களா? ஆச்சு. இது இம்பார்ட்டன்ட் பா, இலக்கிய பங்களிப்பு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் ஆமுக்த மால்யதா அப்படின்ற காவியத்தை தெலுங்கு மொழியில் எழுதுறாருப்பா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. கிருஷ்ணதேவராயர் என்ன பண்றாரு? ஆமுக்த மால்யதா அப்படின்ற காவியத்தை தெலுங்கு மொழியில வந்து எழுதுறாரு. ஓகேங்களா? அடுத்து சமஸ்கிருத மொழியில் இருக்கக்கூடிய ஜாம்பவாதி கல்யாணத்தை நாடக நூல் எழுதுறாரு. சமஸ்கிருத மொழியில ஜாம்பவாதி கல்யாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடக நூல் ஒன்று எழுதுறாரு. அப்புறம் பாண்டு ரங்கம காத்தியம் அப்படின்ற நூலை தெனாலி ராமகிருஷ்ணா எழுதுறாரு. பாண்டு ரங்கம காத்தியம் அப்படின்ற நூலை யார் எழுதுறா? தெனாலி ராமகிருஷ்ணன் எழுதுறாரு. ஓகேங்களா? அடுத்து என்ன சொன்னாலும் ஆமுக்த மால்யதா. இந்த ஆமுக்த மால்யதா அப்படின்றது தெலுங்கு இலக்கியத்தோட ஒரு தலை சிறந்த படைப்பா கருதப்படுகிறது. ஓகேங்களா? இது பெரியாளரோட மகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கோதை தேவியை பற்றியது. இந்த நூல் யாரை பத்தினதுன்னா பெரியாளரோட ஒரு வளர்ப்பு மகளான கோதை தேவியை பற்றியது. ஓகேங்களா? கடவுள் ரங்கநாதருக்கு அணிவிப்பதற்காக தொடுக்கப்பட்ட மாலையை அவருக்கு சூடுவதற்கு முன்பாக அம்மையார் சூடிக்கொள்வார். ஆமுக்த மால்யதா என்பதற்கு தான் அணிந்த பின்னர் கொடுப்பவள் அப்படின்றது பேரு. ஆமுக்த மால்யதோட ஸ்டோரி வந்து இவங்களை பத்தி தான் இருக்கும். கலை மற்றும் கலையை பொறுத்தளவு ஒரு புதிய பாணியை வந்து உருவாக்கி இருப்பாங்க. அது விஜயநகர பாணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவ்வளோ வேற என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூண்கள் வந்து அதிகமாக பண்ணியிருப்பாங்கப்பா. தூண்களில் வந்து செதுக்கப்பட்ட விலங்குகளில் குதிரைகள் வந்து அதிகமாக இடம்பெற்றிருக்கும். விஜயநகர பேரரசை பொறுத்தளவு என்னது? தூண்களில் விலங்குகளோட உருவத்தில் குதிரைகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், வேற எதுவும் இதில் வந்து பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை. இதை மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பாமினி அரசு பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? விஜயநகர பாணியோட தனித்துவமான அடையாளமாக எது திகழ்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய தூண்களும் அவற்றில் இடம்பெற்ற சிற்ப செதுக்கல் வேலைப்பாடுகளும் தான். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் நம்ம பார்த்தா போதுமா?